கோயிலுக்கு போகும்போது அங்க நமக்கு கொடுக்கிற மாலை பிரசாதம் இதெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பூ மாலையா இருக்குது அப்படின்னா அதை உங்க வீட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் அது வாடாம நல்லா இருக்கும். கார்ல தான் போறீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டினுடைய நிலைவாசல்ல நீங்க மாட்டி வைக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழ மாலை கொடுத்தாங்கன்னா சில பேர் கேக்குறீங்க அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாமா இல்லைன்னா அதை ஊறுகாய் போட்டு சாப்பிடலாமா அப்படின்னு. அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க அதை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல மாட்டலாம். பூஜை அறையில நிலக்கதவு இருக்கு அப்படின்னா அங்க நீங்க மாட்டலாம். காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பூஜை அறையினுடைய குப்பைகள்ல அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம்னா சாப்பிட்ற பிரசாதம், ஒரு சக்கரை பொங்கல், புளி சாதம் நிறைய கொடுத்துட்டாங்க. கொஞ்சமா இருந்தா ஒரு 4-5 பேர் நம்ம சாப்பிடுவோம். ஏதோ ஒரு மண்டகப்படி பண்றோம், ஒரு 2 கிலோ 3 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது? அதை அங்க இருக்கிற அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு கொடுக்கிற பிரசாதத்தை நாம பிறருக்கு கொடுத்தா